இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது மூலமா ஃபேமஸா இருந்துகிட்டு வரக்கூடியவங்க தான் கனிமொழி. இவங்களும் பிரபல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான மணியும் சேர்ந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ண விஷயம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு இவங்களுக்கு இடையில பிரச்சனை உண்டாகி ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியறதா முடிவெடுத்து ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கியிருந்தாங்க. இதை தொடர்ந்து மணி அவருடைய லைஃபை பார்க்க போய் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. கனி அவங்களுடைய லைஃபை பார்க்க போய் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இடையில தனியாவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு வந்த மணி தனலட்சுமின்றவங்க கூட சேர்ந்து பேரா கொலா பண்ணி ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. இதை ஸ்டார்டிங்ல பார்த்த பலருமே மணி இன்னொரு ஆளை பிடிச்சிட்டாரு போல, ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரியான கமெண்ட்ஸும் ரூமர்ஸும் சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் அது எதுக்குமே மணி ரெஸ்பான்ஸ் பண்ணாம இக்னோர் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி மணியை போலவே கனியும் தனக்கு பேரா ஸ்ரீதர்ன்றவர் கூட டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ண தொடங்கியிருந்தாங்க. இதை பார்த்த பலரும் ஷாக் ஆகி ஒருவேளை இது மணிக்கான ரிவெஞ்சா இருக்குமோன்னு சொன்னது மட்டும் இல்லாம, நீ யார் சொல்றதையும் கேட்காதமா, உன்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு சந்தோஷமா இருமா, வாழ்த்துக்கள்னு சொல்லி இப்படி நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. பட் சிலர் மட்டும் கனி திருப்பியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல, நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ண போறீங்கன்னு இப்படி பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டு சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துச்சு. இந்த நிலையில இதை பத்தி கனியை ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர், அதுவே முதல்ல எனக்கு தெரியாம தான் இருந்தது. ஆக்சுவலா எதர்ச்சியாதான் எங்க ரெண்டு பேருக்குமான சந்திப்பும் நிகழ்ந்தது. கொஞ்ச நாட்கள் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் போடலாம்னு முடிவே எடுத்தோம். ஆனா நாங்க பண்ண ரீல்ஸுக்கு இவ்வளவு வரவேற்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் போடும்போது நிச்சயமா அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதிர்ஷ்டவசமா 90% நபர்கள் இதை பாசிட்டிவா தான் பார்த்தாங்க. மீதமுள்ள 10% நபர்கள் நெகட்டிவா பார்த்தது மட்டும் இல்லாம நிறைய தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினதை கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சது. அதை பார்க்கும்போது நான் என்னமோ தினமும் ஒருத்தர் கூட வீடியோ பண்றது போல இருக்குது. ரீசெண்டா கூட என்னுடைய குடும்பத்தை பத்தி ஒருத்தர் தப்பா பேசினாரு. நானும் அவருக்கு பதிலடி கொடுத்த அந்த ஆடியோவும் ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அதனால அதை நம்ம கண்டுக்காம போறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு விட்டேன்னு பேசியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு எப்ப கல்யாணம்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல வந்துகிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜான்னு கனி சொல்லியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து பேசின ஸ்ரீதர், எங்களுக்குள்ள எந்த விதமான உறவும் இல்ல, இது முழுக்க முழுக்க தொழில் ரீதியானது, அதனால மக்கள் பர்சனலையும் தொழிலையும் குழப்பிக்க வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி இவங்களை சுத்தி வந்துகிட்டு இருந்த வதந்திகளுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. சோ இன்ஸ்டாகிராம்ல பேரா கொலா பண்ணி ரீல்ஸ் பண்ணக்கூடியதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.